பாருங்க ஃப்ரெண்ட், தக்காளி வெந்து மிக்ஸி அரைச்சாச்சு. இந்த மாதிரி சக்கையாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இந்த விதையெல்லாம் இருக்கும். இன்னும் சலாடை வந்து வடித்து எடுத்துகிட்டே புளிஞ்சு எடுத்துக்குங்க. பூராத்தையும் எப்படி அமுத்தி எடுத்துட்டு பூரா வந்துடும். சக்கை அப்படி மேலே நின்றுக்கும். பூரா அந்த பேஸ்ட் பூரா கீழே வந்துடுங்க. பாருங்கள், அவ்வளோ சக்கைன்னு வருங்க. அதை வடித்து வச்சுக்கோணும். க்ளீனாக வடித்து எடுத்துக்குங்க. இது வேண்டாம், சக்கை வந்து வேண்டாம். இப்போ கொஞ்சம் இதையும் போட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். 2 ட்ரிப் அரைச்சிங்க. மிக்ஸி பிடிக்கல, 2 ட்ரிப் அரைச்சிருக்கேன். இந்திக்காய் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி இது கலக்கும் போது அப்படியே பூரா சாறு பூரா வேலை வந்துடுங்க. நீங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். நான் முதல்ல ட்ரை பண்ணுறேன், நல்லா வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி வந்துன்னு சொல்லுங்கள், காமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாங்க. கொஞ்சமாக நாங்கள் வச்சுட்டு பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துருவோங்க. எங்கள் பேருக்கும் பிடிக்கும். சாய்ஸ் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. சாய்ஸ் வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம், ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். நாங்கள் அதிகமாக சாப்பிட்டது இல்லைங்க. கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன், 1-2 சாப்பிட்ருக்கேன். அதிகமாக நான் சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி தான் முறையாக ட்ரை பண்ணுறேன். அதை போட்டு ஷேர் பண்ணுறேன். வாங்க, அம்மா முடியாது இல்லைங்களா? நினச்சா நம்ம செஞ்சிடணும் இல்லைங்களா? நான் அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று செய்யணும்னா கண்டிப்பாக செஞ்சுருவேன். நான் தவணையே ஓட்ட மாட்டேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வடிச்சுட்டாச்சு. இன்னைக்கு ஒரு கடாய் வச்சு ரெடி பண்ண சரிங்க. நமக்கு சுவையான வீட்டில் தயாரித்து தக்காளி சாய்ஸ் ரெடி. கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து வீட்லேயே பண்ணிக்கலாம். நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வேலை செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இது செய்யலான்னு தக்காளி வந்து கைவாடி வச்சுருங்க. ஒரு தக்காளி வந்து 1 கிலோ 25 கிலோங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ கமான்னு சொல்லுங்கள். நீங்கள் 20 ரூபா கிலோ, இன்னைக்கு 25 ரூபா கிலோங்க. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கமாண்டில் சொல்லுங்கள். வெய்யாமல் தக்காளி வாழை இறங்கிடுங்க. அழுவது தக்காளி பார்க்க ஃப்ரெஷ்ஷாக சவச்சவன்னு இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். அது வாங்கியாந்தங்க. உங்களுக்கு காட்டிட்டேன், வீடியோ பார்த்துருக்கு போட்டிருக்க பாருங்கள். தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போதும் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சாச்சு போதும். இந்த மாதிரி கடாயை வச்சுட்டு